யோவான் 5 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதத்தை கண்டு நீர் எப்படி இப்படிலாம் செய்கிறீர் என்று கேட்க வந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்கள், அவைகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதை நீங்கள் நல்லா உற்று கவனித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். மேலோட்டமாக வாசிச்சுட்டு போகாதீங்க, அதை நல்லா ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்னை குறித்து பரிசுத்த வேதாகமே சாட்சி கொடுத்துக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க பார்க்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு மாற்றம் அடையும். அதுதான் அவங்க ஆராய்ந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். நான் பைபிள் படிப்பேங்கிறதில்ல, படிக்கணும், ஆராயணும். இது எதற்கு சொல்லப்பட்டது, இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, இதில் நடந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, இதில் நடக்காதவங்க எப்படி இருந்திருக்காங்க, நம்ம எப்படி நடக்கணும். ஆராய்ந்து பார்த்தால் என்ன உண்டாம்? நித்திய ஜீவன் உண்டாம். அப்போ அந்த நித்திய ஜீவன் வேணுமானா இந்த வேதாகமத்தில் எத்தனையோ நபர்கள் சொல்லப்பட்டாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒருவரை சாட்சியாக சொல்லி மையப்படுத்தும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மைய கருத்து ஒன்று வேணும்ல, அந்த மைய கருத்து இதில் இருக்குதா. நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் வேத வசனம் வாசிக்கணும், வேதத்தை ஆராயணும். ஆராய்ந்த பிறகு அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு அடையாளமாக ஒருவர் மையப்படுத்தப்படுகிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இந்த உலகத்தில் பாவத்துக்குன்னு ஒரு நிவாரணம் என்னது? பாவம் நீங்கணும், பாவத்துக்கான ஒரு பரிகாரம் செலுத்தணும்னா என்ன பண்ணணும்? எல்லா இடங்களும் இருக்கிறது ஒன்று, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் இதை பரிசுத்த வேதாகமும் சொல்லியிருக்குது பாருங்க. எபிரேயர் 9 22 வசனம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எல்லா பாவத்துக்கான ஒரு பரிகாரமாக ஏதோ ஒன்றை பலி செலுத்துவது தான் வழக்கம். அப்போ ஒன்று பலி செலுத்தப்படும் போது என்ன ஆகுது? பாவம் நிவர்த்தி ஆகுது. அப்போது ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்போ வேத வாக்கியங்களாம் ஆராய்ந்து பாருங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லப்படுகிறதுனா, வேத வாக்கியங்கள் உங்களை எந்த பயிற்றுவிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன், நீங்கள் அழியாத ஒரு ஜீவனை பெறணும், வாழணுமானால் அதற்குரிய ஒரு பலி அவசியம் என்பதை வேதாகமம் சொல்லி கொடுக்கிறது. அந்த பலி எப்படியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்துருக்குது. பலியானவர் யார் என்பதையும் சொல்லியிருக்குது. அதை தான் அன்னைக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவைகள் என்னை குறித்து சொல்லுகிறது, என்னை குறித்தும் சொல்லியிருக்கிறது அவைகளே. அந்த வேதத்தை பாருங்க, அதுதான் உண்மையான ஒன்று. அப்போ நித்திய ஜீவனை அடையணும். நித்திய ஜீவனை அடையணும்னா பாவ மன்னிப்பை பெறணும். பாவ மன்னிப்பை பெறணுமானா ரத்தம் சிந்துதல் அவசியம். அப்போ முதலாவது பாவம் எங்கே உருவாச்சு? இந்த உலகத்தில் ஆதாமுக்குள்ளே உருவாச்சு. ஆதாம் ஏவாள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே உருவாச்சு. அவர்கள் செய்த பாவம் என்ன? இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறபடி எதெல்லாம் பெரிய பாவம்னு இருக்குதோ அந்த பாவம்லாம் அவங்ககிட்ட துளி அளவு கூட கிடையாது. அது என்னென்னலாம்? களவு, விபச்சாரம், பொய் சாட்சி, வேசித்தனம், அசுத்தம், மதுபான மயக்கம், சண்டையிடுதல், பொறாமையிடுதல், இருமாப்பு, மார்க்க பேதகம், தர்க்கம், எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. இதுவெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. அது துளி அளவு கூட அவங்ககிட்ட, அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் அதில் அவங்க ஈடுபடவே இல்லை, ஆதாமும் ஏவாளும். ஆனாலும் பாவம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த பாவத்து நிமித்தமாய் பயங்கரமான நிந்தனை அடைஞ்சாங்க. அதுவும் உண்மை. அவர்களே ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் மீறிட்டோம் அப்படின்னு. அந்த பாவம் என்னதுன்னா மீறுதல் தான். மீறினாங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தில் அவங்கள படைச்சி இவைகளெல்லாம் சாப்பிடு, இதை உண்டாக்கின இந்த கனியை மாத்திரம் சாப்பிடாதனாரு. மனிதன் என்னானா? சாப்பிட்டான், மீறினான். அப்போ பாவம் என்பது என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிஞ்சவங்க துணிகரமான எந்த காரியத்தையும் ஈடுபட மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடி அவங்க எப்படி இருக்கணுமானா, ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறவும் கூடாது. எனக்கு என்ன செய்ய, என் சூழ்நிலை அது, என் வாழ்க்கை அப்படி, இந்த மீறுதலும் என்ன ஆகுது? பாவமாக தான் செய்யுது.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு வாழ்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலனா என்ன செஞ்சாலும் இயேசு மன்னிக்கிறாருங்க. அது கிடையவே கிடையாதுங்க. அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கிட்ட ஒரு சட்டத்திட்டம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு பாவம் துணிகரமாக யாராலையும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. அவர் பாவம் செய்ய உங்களை அனுமதிக்க மாட்டார். வசனம் அவ்வளவு எடுத்து சொல்லுது. அதை மீறியும் உங்ககிட்ட பாவம் இருக்குமானா அதை விடக்கூடிய பலனை ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படியாவது நீங்கள் விடுதலை பெற்று கூடிய சீக்கிரத்தில், இயேசு கிறிஸ்துவை அறிந்த காலத்திலேருந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் விடுதலையாகி வாழணும். அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் பரலோகம் வச்சிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னமே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாலே அல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை என்று இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். அது நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஆதாம் ஏவாள் மீறிட்டாங்க. ஆண்டவர் நீ மீறின நிமித்தமாக இந்த காரியம் உனக்கு நடக்கும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவர்களை மன்னிச்சாரா? மன்னிச்சு மறுபடியும் வாழ வச்சுட்டாரு. ஆனால் அந்த மீட்புக்கான வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. வாழ்ப்பா உன்னை விட்டுருதேன்னு சொல்லி மன்னிச்சாருங்கிறதுக்கு அர்த்தமே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஏன் உடுத்தினார்? அவங்க கிட்ட மீறுதல் வராத வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் தேவ மகிமை அவங்களோட இருந்ததுனால அவங்களுக்கு நிர்வாணி என்று தெரியலை. தேவ மகிமை இழந்ததுனால அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து தேவனை பார்க்க வெட்கப்பட்டு நின்றதுனால ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களின் மித்தமாய் அவர்களை கடிந்து கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். நன்றாக சிந்திக்க வேண்டியது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று சொன்னாரா? இங்கேயே சாட்சி கொடுக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருக்கான்னு உணர்ந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தோல் உடையை உடுத்தினாராம். எந்த உடையை? நன்றாக சிந்திக்க வேண்டியது. எந்த உடையை? தோல் உடையை உடுத்தினாராம். இலைப்பட்டைகளை அல்ல, எதையுமே இல்லை. ஒரு தோல் உடை. தோல் உடைனா அது எந்த தோலாக இருக்கும்? ஒரு விலங்குகளின் தோலை அவருக்கு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த விலங்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? பலி செலுத்தப்பட்டது. ஆண்டவர் மனிதன் மீறிட்டான் என்று உணர்ந்த உடனேயே அந்த மீறுதலுக்கான ஒரு பலியை செய்கிறார். அந்த பலி கொடுத்து என்னாகிறார்? ஒரு ரத்தம் சிந்தப்படுது. இவன் செஞ்ச மீறுதலுக்கு ஒரு ரத்தத்தை சிந்தி அவனுக்கு அந்த தோல் உடையை உடுத்துகிறார். அதற்கடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோவா காலம் எல்லாம் விட்டு ஆபிரகாம் காலத்துக்கு வந்தோமானால், ஆபிரகாம் காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாம் மேலே ரொம்ப நேசம் உள்ளவர். ஆபிரகாமும் மிகுந்த நேசம் கொண்டவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அவர் 100 வயது வரைக்கும் பிள்ளை இல்லாதவர். ஆபிரகாமுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் குழந்தையே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணார்? தான் வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 13 வருடத்துக்கு மேலே ஆண்டவர் அந்த குழந்தையை வளர்த்து அவங்க ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தார். 13 வருஷமும் எதையுமே சொல்லாத கர்த்தர் 13 வருடம் கழிச்சோ, குறிப்பிட்ட வருடம் கழிச்சோ ஆபிரகாம் கிட்ட ஒரு நாள் தரிசனமாகி பேசுகிறாரு. உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேச புத்திரன் பாராம நீ இவனை எனக்காக பலி கொடுப்பாயா அப்படி. ஏன் தெரியுமா? இதை ஏன் ஆண்டவர் கேட்டார்? ஆண்டவர் ஏற்கனவே முன்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செய்ய போகிறேன். ஜனங்களுடைய மீறுதல் நீங்கி நீ அவங்க சுகமாக வாழணுமானா இதை நான் செஞ்சே ஆகணும். என்னை இவ்வளோ தூரம் நேசித்து நான் தான் நேசம், நான் தான் பிள்ளையை கொடுத்தேன் இவ்வளோ தூரம் மகிழ்கிற இந்த ஆபிரகாம் இதை அப்படியே ஆண்டவரே அப்படின்னு அவன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு என்னோட நேசமாக இருப்பானான்னு சோதிச்சாருன்னே வசனம் எழுதியிருக்கு. ஆபிரகாம் அதே போல் என்ன பண்ணான்? என் பிள்ளை என்னானாலும் உங்ககிட்ட தானே, அதை பற்றி என்ன அப்படின்னு முழு மனதோட ஒப்பு கொடுத்தான். இது ஆண்டவருடைய திட்டத்துக்கான ஒரு அடித்தளம். நான் இந்த உலகத்தின் மீறுதலை மன்னிக்கிறதுக்கு என்னுடைய வார்த்தையா இருக்கிற மாம்சமானவரை நான் அனுப்பக்கூடாதா? இல்லையா? என்னுடைய சொந்த குமாரன் என்று இருக்கிற இந்த வார்த்தையை நான் இந்த ஜனங்களுக்காக கொடுக்கக்கூடாதா? ஏன்னா அவரும் ஆயத்தமாக இருக்கிறார். என்னது? இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக வாழ்ந்து காட்டினால் ஒழிய இந்த ஜனம் மீட்கப்படாது. நான் இவர்களுக்காக மரிக்க தயாராகிறேன் என்று அங்கே ஆயத்தம் ஆபிரகாமின் காலத்திலே ஆக்கப்படுகிறது. அதில் ஒரு திட்டமாக தான் ஆபிரகாமை ஆண்டவர் சோதிச்சா. ஆபிரகாம் நீங்கள் கொடுத்தீங்கப்பா, கொடுத்த உங்களுக்கு எடுக்கவும் தெரியும், எடுத்த உங்களுக்கு கொடுக்கவும் தெரியும்.
நீர் கொடுத்தாலும் எடுத்தாலும் எங்களை என்னைக்கும் கைவிடவே மாட்டீர், எதுனாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் இருக்க போகிறோம். திட்டமாகி தான் பலி செலுத்த ஒப்புக்கொண்டான். அங்கே போனால் அது நடக்கலை, ஆண்டவர் தடுத்துட்டாரு. தடுத்தாலும் அன்னைக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டது. எப்படி வாசிங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? முதலாவது ஆதாம் ஏவாள் மீறினதுக்கு ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். அங்கு ஒரு விலங்கு பலியிடப்பட்டது. இப்போ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கு இப்படி ஒரு வழி வேணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து தன்னை நேசிக்கிற மிகவும் நெருங்கி பழகிற பயந்து நடக்கிற மனுஷனாகிய ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசி, நான் கொடுத்த புத்திரனை எனக்காக கொடுப்பையானா அவன் கொடுக்க முன் வந்துட்டான். ஆண்டவர் உடனே உன் குமாரனை நீயே வச்சுக்கோ, ஆனால் பலி செலுத்த வந்த நீ வெறுமையாக போக வேண்டாம், உனக்கான ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு. அந்த ஆடு என்னானது? அங்கே ஒரு புதரில் மாட்டிக்கொண்டப்பட்டதாக இருந்தது. பலி செலுத்த போகணும், பலி செலுத்தி வந்துட்டான். இதெல்லாம் நடந்தது. இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? நமக்கான நித்திய ஜீவனை குறிக்கிறது. இதெல்லாம் எதை அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக இருந்தது. உலகத்தின் எல்லாருடைய மீறுதல்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஒருவர் பலியாக போகிறார். அந்த ஒருவர் யார் என்றால், பிதாவுக்கு நேசமானவரும் ஏகபுத்திரமாக இருக்கிற வார்த்தையானவர். அந்த வார்த்தை மனுக்குலத்தை மீட்கும்படியாய் மனுக்குலத்தின் அவதாரமே எடுத்து என்னாகுது? பூமிக்கு வருது. இவைகளெல்லாம் சொல்லியிருக்கு. இதுக்கடுத்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறவர் என்று எண்ணினோம் என்று அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசனம் வச்சுன்னா இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேசி கொண்டிருந்தார்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. அன்றைக்கு அதெல்லாம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொள்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் பார்த்தாங்க. இவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறவரோ என்று தான் அன்னைக்கு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அவர் மரித்த உடனே பூமி என்னாயிடுச்சு? பெரிய இருளுக்குள்ளே போச்சு. அவர் மரித்த வேளைகள் சாயங்காலம் ஆகுறதுக்கு முன்னாடியே மரித்தார். ஆனால் பயங்கரமான இருட்டு உண்டாகி பயங்கரமான இருள் சூழ்ந்து இரவாக்கி விட்டது. எல்லாருக்குள்ளேயும் பயமும் நடுக்கமும் வந்தது. அவர் ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் பல இடங்களில் நிலநடுக்கம் வந்தது. உண்மை. பயங்கரமான சேதாரம் ஏற்பட்டுச்சு, எல்லாமே ஏற்பட்டுச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய சரீரம் இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டது, எல்லாமே உண்மை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததும் உண்மை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்பது அவர் மரித்த பிறகுதான் நிறைய பேருக்கு தெரிந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரிகிறது. அல்லேலூயா. ஆமாம், முன்காலத்திலிருந்தே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு சொல்லித்தரவில்லை. இந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பூமியிலே நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கிறது என்பதின் அடையாளமாய் இயேசு இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும். அல்லேலூயா. அதில் தான் புரிஞ்சுக்கணும். நீங்களும் இனிமேல் பைபிள் படித்தா உண்மையா ஆண்டவரை ஆராயக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுங்க. அதை ஆராய்ஞ்சு உங்கள் கிரியைகளை நீங்கள் திருத்திக்கிட்டா தான் ஆண்டவர் உங்கள் மேலே நேசமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நேசம் எவ்வளவு உண்மைங்கிறத உங்களுடைய சொந்தங்கள் உணர முடியும். அவர்களையும் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் உணர முடியும். வேதாகமத்தை வாசிக்கிறேன் மட்டும் வாசித்தா பத்தாது. சர்ச்சைக்கு வரேன் வந்து போனால் மட்டும் பத்தாது. கேட்ட சத்தியத்தை மீண்டும் மீண்டும் அப்படியே மனதுக்குள்ளே மீண்டும் அதை கொண்டு வந்து அசை போடுகிற மாதிரி, ஒரு மாடு அசை போடுகிற மாதிரி நீங்கள் அசை போட்டுக்கொண்டே திரும்ப தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நற்கிரியை வந்துடும். அந்த நற்கிரியை வர உங்களை பார்க்கிற அநேகர் இப்படியாகத்தான் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் வாழ்வார்கள், நாமும் இப்படி வாழ வேண்டும் என்கிற நிச்சயம் பிறக்கும்.
எல்லாமே உலகத்தில் இருக்க மாதிரி நீங்களும் இருந்துக்கிட்டு, உலகத்தில் நடக்க மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டு எல்லாமே இருக்குமானா உலகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிரும்ல. ஒரு வித்தியாசம் வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு சபைக்கு வந்துட்டேன்னா மட்டும் போதாது. சொல்லப்படுகிற வார்த்தையின்படி ஒரு வித்தியாசமாக நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. அதுக்கு பேர் வித்தியாசம் இல்லை. பரலோகம் போகிற வாழ்க்கைக்கு அப்படி தான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. இவைகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டது யார்? இயேசு கிறிஸ்து. அது அடையாளம். எப்படியாக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் முன் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி, அவைகள்லாம் எங்களுக்கு வேண்டவே வேணாம்ப்பா, நாங்கள் இனிமேல் புது வாழ்க்கை, நாங்கள் உண்மையே நோக்கி வாழ போகிறோம் என்கிற அடையாளமாய் அடக்கம் பண்ணப்பட்டபடியாக என்னாகிறாங்க? ஒரு ஞானஸ்தானத்தை வாங்குறாங்க. நீருக்குள்ளே மூழ்கி. அதாவது 3 காரியம் சுத்திகரிக்கிறான். மனுஷனை சுத்திகரிக்கிறது 3 காரியம். மனுஷனுடைய பாவங்களை சுத்திகரிப்பது ஏதோ ஒரு ரத்தம் சிந்ததுனால நடக்குது. அதற்கு பதிலாக தான் இயேசு கிறிஸ்து என்னாயிட்டார்? முற்றுமுடிய பலியானார். இன்னொரு பக்கம் பாவம் கழுவப்பட்டதும் ஒரு நிச்சயம் ஆவியில் உணர்ந்து கொள்ள என்ன பண்ணலாம்? தண்ணீர் அவசியமாக இருக்குது. தண்ணீர் பாருங்கள், உங்கள் காலில் ஏதாவது அழுக்கு ஓட்டுச்சு செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? தண்ணீர்னால அலசுனா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அலசிட்டோம் சரியாயிடுச்சுங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ஒரு தன்மை. அதுக்கு தான் நான் ஞானஸ்தானம் வாங்குகிறோம். ஞானஸ்தானம் என்னது? என்னுடைய பாவமெல்லாம் கழுவப்பட்டுச்சு, நான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி எந்திரிச்சிட்டேன், இனி நான் புது மனுஷனாக மாறிட்டேன் அப்படின்னு பாவம் கழுவப்பட்ட வாழ்க்கை. 3வதாக ஒன்று இந்த பூமியை சுத்திகரிக்குது, இந்த மனுஷங்களெல்லாம் சுத்திகரிக்குது. என்னன்னா வார்த்தை. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, இப்போ என்னுடைய வாழ்க்கை எதனாலும் சரி, அந்த வார்த்தை என்னை சுத்திகரிச்சிருக்கு, நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் எத்தனையோ காரியங்களை சுத்திகரித்து தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்குது அவருடைய வார்த்தை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. அந்த வார்த்தை அநேகரை சுத்திகரிச்சிருக்கு. பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச்சைக்கு வர எல்லாருமே அப்படியே நாங்களாம் அப்படி தான் நடக்கணும். அதான் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. ஆராய்ஞ்சு பாருங்கள், எவ்வளவு நடக்கலைன்னு தெரியும். நிற்கிற நானாலும் சரி, எல்லாத்துலேயுமே நடக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நிற்கலை. என் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை நடத்துகிறாரு. நான் இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கலாம். என்னை ஒவ்வொரு நாளும் வேதவசனம் என்னையும் எச்சரிக்குது, என்னையும் திருத்துது, என்னையும் உணர்த்துது, என்னையும் கொண்டு செல்லுது, என்னையும் ஆசீர்வதிக்குது. இல்லை என்றே சொல்ல முடியாது. ஏதோ வசனத்தை எடுத்து பேசுகிறவன் பிரசங்கிக்கிறவனால அவன் ஊழியக்காரனாக இருக்கான், அவனுக்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. வேதாகமம் எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க. இவைகளை உண்மையாய் உற்று நோக்கி பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறும். வாழ்க்கை மாற்றம் பெற்று இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி முடிவிலே அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவங்களாக மாறுவாங்க. இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. அதற்காகத்தான் இந்த அப்பமிட்ட ஆராதனை எல்லாம். பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா இறுதி வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. நேசிக்கின்றாயா இயேசுநாதரை? நேசித்து வா. குருசெடுத்தே நேசித்து வா. என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன், என்னை நேசிக்கணும் என்று விரும்புகிறவன், என்னை நேசிக்கிறவன் எவனோ அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் அப்பமும் பாத்திரமும் ஞாபகப்படுத்துகிறது. நான் வருமளவும் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அவருடைய மரணத்தை நினைவுகூறு என்று சொல்லுகிறது. ஏன்? இந்த உலக வழிபாடுகளுக்கு, இந்த உலக காரியங்களுக்கு, இந்த உலக மேட்டிமைகளுக்கு, இந்த உலக பெருமைகளுக்கு, உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் ஒன்றுமில்லை என்பதில் நீ மரித்துவிடு. இயேசு கிறிஸ்துவை மரணிக்க வைத்தாதான் சில பேர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்து, ஒரு குற்றமும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட போதும் அவர் எங்களுக்கு வேண்டாம் என்று அகற்றப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர், அவர் மரித்தார். அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று
தாம் மரிப்பதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையாக சொன்னார், என் மரணத்தை நீ நினைவுகூரு. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பணத்துக்காக, பதவிக்காக, பொருளுக்காக, பெருமைக்காக எதையும் ஒன்று செய்யணும் என்று என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் நினைக்கக்கூடாது. என் மரணத்தை நினைவுகூர். நான் எல்லாவற்றையும் இந்த மாம்சத்தில் நான் நன்மையாக செய்து முடித்தும் எனக்கு ஒரு மரணம் நியமிக்கப்பட்டது. நான் மரிக்க வேண்டியது அவசியம். நீ என்னைப் போலவே மாறு. இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆசை பாசங்களுக்கு பின்னாடியும் போகிற மாதிரி இல்லாதபடி இயேசுவை உண்மையாக பின்பற்றி, இயேசுவே உண்மையான அன்புள்ளவர் என்பதின் சாட்சியாய் நீ நில்லு. நீ இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறாய் என்றே சொல்லியிருக்கிறார். அவர் மரித்த மரணம் சாதாரணதல்ல. எல்லா நன்மையும் செய்தும் அவருக்கு மரணமே கொடுக்கப்பட்டது. அது உண்மை என்னன்னா, மரணிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருப்பது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள இயேசு பாவிகளுடைய கைகளை ஒப்பு கொடுக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்று உலகமெங்கும் இத்தனை சாட்சிகளை எழுப்பிவிட்டார். இத்தனை சாட்சிகளும் அவருக்கென்று சாட்சியாய் நிற்கவே தெரியாதவங்க, அவர் யாரென்றே தெரியாதவங்களை தான் இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அப்பமும் பாத்திரமும் பானம் பண்ணும்போது நினைக்க வேண்டியது, நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் ஆண்டவரே, என் சுயத்தை நான் முற்றுமுடிய வெறுக்கணும் என்று வெறுங்க. நான் என்ற அகம் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது தான் இந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் பானம் பண்ணுவதற்கான அடையாளமே. என்னை பின்பற்ற விரும்பினால் நீ உன்னையே வெறுத்துரு. உன் பேருக்காக, உன் புகழுக்காக, உனக்காக ஒன்றையும் செய்யாத. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு அப்பரசம் புசிக்கிற வேலையில் சிந்திச்சுக்கோங்க. உங்கள் சொந்த ஜீவனையும் பாராமல் என்னையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. இனியாவதும் பயபக்தியா பாருங்க. தன் சொந்த குமாரனும் என்று பாராமல் பழி செலுத்த போனா ஆண்டவர் அவனை சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன்னு. உனக்கு சொந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ தேவனை ஆராதிக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் ஆராதனை முக்கியம்னு வந்தினா ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்வார்ல, உன் சொந்த குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் நீ தேவனை ஆராதிப்பதான் முக்கியம்னு, நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்வார்ல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே. சாட்சி கொடுக்கிறவைகள், அவைகள் என்னை குறித்தே சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படி நாம் சிந்தித்த ஒவ்வொரு காரியங்களையும், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னவர். அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்க. அவர் கற்றுக் கொடுத்த அந்த போதனைக்குள்ளாக நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எல்லா சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் சாட்சியுள்ள நபர்களாய், குணசாலிகளாய் ஆண்டவருக்கு நடந்து காட்டுங்க. எல்லா ஜனங்க முன்னாடி இருங்க, உண்மையாக இருங்க. உள்ளத்தில் உண்மையை பார்க்கிறவர் உங்கள் வழியாய் அநேகருக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.